கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானிக்க வண்ணமாக தேவனுடைய பெரிய கிருபை, இரக்கம், தயவு நிமித்தமாக நாம் இந்த நாள் கூட தேவனுடைய அந்த ஒரு மேலான சத்தியத்தை நாம் தியானிக்க முயற்சிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம கவனிக்கும் போது முத்திரைகள், 7 முத்திரைகள் எனக்கூடிய ஒரு தலைப்புல நம்ம தியானிச்சு வந்திருக்கிறோம். அந்த ஒரு 7 முத்திரைகள்ல நம்ம கவனிக்கும் போது முதல் 4 முத்திரைகள் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பார்த்து முடிச்சிட்டோம். அந்த ஒரு 4 முத்திரைகள்ல நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த இடத்துல ஒரு 4 விதமான குதிரைகள் வருது நம்ம கவனிக்கிறோம். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள்ல முதலாவது வெள்ளை குதிரை, அதுக்கப்புறம் அந்த குதிரை சிவப்பா மாறும், சிவப்பா மாறின குதிரை கருப்பா மாறும், கருப்பா மாறின குதிரை கொஞ்சம் பச்சை நிறத்துல மாறும். இது எதை குறிக்குதுன்னு கவனிக்கும் போது உபதேசத்தோடைய அந்த ஒரு நிலைப்பாடு அது எப்படி குறையுதுன்னு நம்ம கவனிக்கும் போது, அப்போஸ்தலர்கள் மத்தியில அவங்க இந்த பூமியில வாழும் போது சுத்தமான உபதேசம் இருந்துச்சு. வெள்ளேர்னு இருந்த உபதேசம் காலம் போக்குல எபேசுல இருந்த அந்த ஒரு சத்தியம் உபதேசம் சிமர்னா வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது செவந்து போச்சு. அதே பெர்கமு வரும்போது டோட்டலா கருப்பாயிடுச்சு. தியேத்தரா வரும்போது ஆல்மோஸ்ட் அந்த ஒரு உபதேசத்தோட நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது செத்த நிலையில மாறிடுச்சு நம்ம கவனிக்கிறோம். அது அந்த ஒரு முத்திரைகள் எனக்குரிய ஒரு தலைப்புல நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொரு சபையிலையும் தேவனுடைய குணலட்சணமா இருக்கக்கூடிய வல்லமை, நீதி, அன்பு மற்றும் ஞானம் அது தொடர்ச்சியா தேவ குணலட்சணத்துக்கு இசைவாக அந்த உபதேசங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது சீர்குலைஞ்சு போறது நம்ம கவனிக்கிறோம். அதே போல மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நம்ம கவனிக்கும் போது அது விதைக்கவன் எனக்கூடிய ஓமை. முதலாவது சபையில கர்த்தர் இயேசு தான் அந்த ஒரு விதைக்கிறார் தேவனுடைய வார்த்தைகள்ல. அது தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அதே விதையத்தான் என்ன பண்றாங்கன்னா விதைச்சுன்னு வராங்க. ஆனா 2ஆம் சபைக்குள்ள வரும்போது பிசாசானவன் என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும்போது அந்த ஒரு கோதுமையோட என்ன சேர்த்துட்டாரு, கலைகளை சேர்த்துட்டார். உண்மையான சபை சத்தியம் மத்தியில ஒரு பொய்யான அமைப்புகள் என்ன ஆயிடுச்சுன்னா உருவாச்சு. அதுதான் நம்ம 3ஆம் சபை பெருகுமோல பார்க்கும்போது ஒரு சின்ன கடுகு விதை என்ன ஆயிடுச்சு, ஒரு மிகப்பெரிய மரமா மாறிச்சு. கடுகு விதை கடுகு செடியா தான் இருக்கணும், ஆனா அன்யூசுவலா ஒரு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷனா ஒரு அமைப்பா என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பா மாறிடுச்சு. அந்த கடுகு மரத்துல என்ன வந்துச்சுங்க, எல்லாமே பறவைகள் வந்துச்சுன்னா பொய்யான உபதேசங்கள் வந்துச்சு நம்ம பார்க்கிறோம். அது என்ன நம்ம கவனிக்கும் போது அடுத்த சபையில நம்ம கவனிக்கும் போது உபதேசம் முழுமையா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு செத்த நிலைக்கு வந்துருச்சு. அதுதான் நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல கவனிக்கும் போது அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா 3 படி புளிப்ப அந்த மாவுக்குள்ள போடுறாங்க. அப்படின்னா அன்பு, அதாவது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு எனக்கூடிய 3 முக்கியமான உபதேச சத்தியங்கள் என்ன ஆகுதுன்னா சீர்குலைஞ்சு போகுது. இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த முத்திரை எனக்கூடிய அந்த ஒரு சத்தியத்துல கவனிக்கும் போது இந்த மாதிரி உபதேச மாற்றம், இந்த மாதிரி அமைப்போடைய அந்த ஒரு உருவாகக்கூடிய காலத்துல இருக்கும் போது உண்மையான பரிசுத்தவான்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது மிகவும் ரொம்பவே ஒரு கடினமான கஷ்டமான சூழல்ல தான் உண்மையான பரிசுத்தவான்கள் அங்க வாழ்ந்தது நம்ம கவனிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது 4 முத்திரைகளை திறந்து பார்த்தாச்சு. அந்த 4 முத்திரையில இருந்து நம்ம கவனிச்ச பாடம் என்னன்னு கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த உபதேசம், டாக்டரின், சத்தியம் அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அது தொடர்ந்து கீழ் நோக்கி போகுது. சுத்தமான உபதேசத்துல இருந்து செத்த கிரியை போல அந்த உபதேசத்தை அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்திட்டாங்க. இதை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதுக்கு மேல வரக்கூடிய நாட்கள்ல எப்படித்தான் இந்த ஒரு உபதேசம் ஜீவன் அடைய போகுது, அதாவது
வேதத்துல இல்லாத, அதாவது வசனத்துல இல்லாத ஒரு சத்தியம் என்னன்னா, முதலாவது சபையில எப்படி உண்மையான சத்தியம், அந்த வெள்ளை குதிரை அந்த ஒரு உபதேசம் எப்படி இருந்துச்சோ, அந்த உபதேசம் மறுபடியுமாக எப்பதான் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது வெள்ளை குதிரையாகவே எப்ப கிடைக்குதுங்க, அந்த ஒரு 7ஆம் சபை காலத்துல தான் அது உண்மையான சத்தியம் மறுபடியுமா கிடைக்குது. அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் மறுபடியும் எங்க கிடைக்குதுன்னு பார்க்கும்போது 7ஆம் கால சபை. அது எப்படி அந்த ஒரு உபதேசத்துக்கு மறுபடியும் ஜீவன் கிடைக்குது, அதுதான் நம்ம கவனிக்க போறோம். இந்த ஒரு நாள்ல இருந்து நம்ம கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்தையே பார்க்கும்போது ஒவ்வொரு தூதர்கள் அவங்களுடைய நிலைகள் எப்படி இருந்துச்சுன்னா, சத்தியத்துக்காகவே தொடர்ச்சியா அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது முயற்சி எடுத்துனே இருந்தாங்க. அப்போஸ்தலர் பவுலா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், ஏரியாஸா இருக்கட்டும், பீட்டர் வால்டோனா இருக்கட்டும். அதுலயே விசேஷமா பீட்டர் வால்டோவுடைய காலம் வந்து ரொம்பவே கஷ்டமான காலம். ஏன்னா அந்தி கிறிஸ்து அமைப்போடைய உச்சம், அவங்களுடைய அக்கிரமத்தோடைய உச்சகட்டம் இருக்கும் போது தேவன் என்ன பண்றாருன்னு கவனிக்கும் போது பீட்டர் வால்டோ என்னக்கூடிய ஒரு மனுஷனை அவர் என்ன பண்றாருன்னு எடுத்து பயன்படுத்துறார். சோ இந்த ஒரு பீட்டர் வால்டோ பத்தி வந்து ஒரு சிறப்பான தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்னன்னு கவனிக்கும் போது அவருடைய ஊழியம் எப்படி இருந்திருக்குன்னா, அவர் பைபிள்ல இருக்கக்கூடிய வசன பகுதியை அவர் வந்து மொழிபெயர்ப்பார், டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு யாராவது கையில பைபிள் கிடைச்சா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கொண்டுடுவாங்க. அதனால இவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய ஜாக்கெட்ல, அவருடைய கோட்ல என்ன பண்ணுவாருன்னு பார்க்கும்போது அவர் டிரான்ஸ்லேட் பண்ண பேப்பர்ஸை வந்து சொருவிக்குவார், உள்ள சொருவிக்கிறார். அப்படி சொருவிட்டு என்ன பண்ணுவாருன்னு பார்க்கும்போது அவர் வந்து அவருடைய ஊழியத்தை ஏறெடுப்பார். உதாரணத்துக்கு யாராவது ஒரு கிறிஸ்தவர் வந்து அவர்கிட்ட பேச்சு வாக்குல என்ன பண்ணுவாருன்னா, வேதத்துல இருக்கக்கூடிய சத்தியங்களை சொல்லிட்டு ஒரு வேளை அவங்க ஆர்வம் காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அவருடைய கோட்டை கிழிச்சு பேப்பர் எடுத்து அவங்க கையில கொடுக்குவார், போய் படிங்க, இதுதான் உண்மையான சத்தியம், இதுதான் ஏற்ற கால ஆகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேப்பரை கொடுக்குவார். சோ அது நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வேளை அந்த மாதிரி அவங்க ஆர்வம் காட்டாத இருந்தா அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். என்னன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க பைபிள் படிக்காம நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு பதிலா நீங்க செத்து போயிடுங்க. பாருங்க எவ்வளவு பெரிய வைராகியம் பீட்டர் வால்டோ காமிச்சிருக்கிறார். அவர் மாத்திரம் இல்ல, அவர் கூட இருந்த சீஷர்களும் எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அவங்க மறிச்சு கொண்டு போயிட்டு அவங்க பேப்பரா என்ன பண்ணிருக்கிறாங்க, இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க. ஒருவேளை வந்து ஒரு ஆலோசனை தான் என்னன்னு கவனிக்கும் போது, ஒருவேளை நம்ம கூட என்ன பண்றோம், ஒருத்தர் சத்தியத்துக்குள்ள வரணும்னா ட்ராக்ஸ் கொடுக்குறோம், அப்படி இல்லைன்னா ஒரு பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி பீட்டர் வால்டோ என்ன பண்ணிருக்காருன்னு கவனிக்கும் போதுங்க, அவர் பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ண அந்த ஒரு வரிகளை அவர் என்ன பண்றாருன்னா அவங்க மறிச்சு உள்ள வச்சு அது என்ன பண்றாங்கன்னா ஜனங்களுக்கு மறைவா கொடுக்குறாங்க நம்ம கவனிக்கிறோம். சோ இந்த மாதிரி அது ஒரு 7 காலகட்ட சபையில நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தங்களுடைய பிரயாசத்தை அவங்க ஜீவனை பார்க்கிலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கவனிக்கும் போது அவங்க அந்த ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கவனிக்கும் போது 5வது சபைக்குள்ள நேரடியா போயிடலாம். 5வது முத்திரை, 5th seal, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். சோ நம்ம இந்த ஒரு 5ஆம் முத்திரை அது திறக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அங்க ஒரு பலிபீடத்தை பார்க்கிறார். அந்த பலிபீடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது சில ஆத்மாக்கள் தேவனுடைய வார்த்தை நிமித்தமும் அந்த ஒரு தேவனுடைய அந்த ஒரு சாட்சி நிமித்தமும் அவங்க என்ன பண்றாங்கன்னு கவனிக்கும் போது அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சோ இது வந்து 5ஆம் முத்திரையை ஓபன் பண்ணும் போது, 5th seal ஓபன் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு சாட்சி என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது விளங்குது நம்ம பார்க்கிறோம். சரி, இது காரியம் என்ன கவனிக்கும் போது இந்த 5ஆம் முத்திரை அப்படின்னு சொல்லும் போது 5வது சபை காலத்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான சத்தியங்கள். ஒரு விஷயத்தை நம்ம நினைவு கூறலாம். ஒவ்வொரு முத்திரைகள் திறக்கும் போது அந்த சபையோடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் அந்த சபையோடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம்.
ஒருவேளை முதலாவது முத்திரை திறக்கப்பட்டா அந்த முதலாம் முத்திரை திறக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அந்த சபையோடைய எண்டு, எபேசு சபையோடைய எண்டுல அதோடைய முடிவுல என்ன நடந்துச்சுதான் ரொம்ப முக்கியம். அதே போல சிமர்னா, அதே போல பெர்கமு, அதே போல தைத்திரா, இப்போ சர்தை சபையில கூட 5ஆம் முத்திரை திறக்கப்படுது அப்படின்னு சொன்னா 5வது சபை காலத்தோடைய கடைசி நேரங்கள் இல்ல கடைசி நிமிடங்கள் இல்ல அந்த சபையோடைய கடைசி தருணத்துல நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியங்கள் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கவனிக்க போறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ அந்த வகையில நம்ம கவனிக்கும் போது நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான் என்னன்னா, 5வது சபையுடைய தூதர் யாருன்னு கவனிக்கும் போது ஜான் வெக்லிஃப். இவர் யாருன்னு கவனிக்கும் போது இவருக்கு ஒரு பேர் இருக்கு, த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன், அதாவது சீர்திருத்தத்தின் அதிகாலை நட்சத்திரம்னு இவருக்கு ஒரு பேர். காரணம் கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் 4 சபையுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அந்த உபதேச ரீதியாக அவங்க என்ன ஏற்கிறாங்க, ஸ்பிரிச்சுவலா அவங்க குறைஞ்சிருக்கிறாங்க, இல்ல அந்த உபதேசம் கெட்டு போயிட்டு இருக்கு. இப்போ வரக்கூடிய மிச்ச 3 சபைகள் என்ன ஆகுதுன்னா ஆவிக்குரிய விஷயத்துல ஸ்பிரிச்சுவலா என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது உயர்த்தப்படுது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரம் யாருன்னு பார்க்கும்போது இந்த ஜான் வெக்லிஃப். சரி, இந்த ஜான் வெக்லிஃப் குறித்து நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கும் போது இவருடைய ஊழியம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, முழு பைபிளை ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இங்கிலாந்து எனக்கூடிய ஊர்ல அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்கிறார். அங்க 10ல் 1 பங்கு என்ன ஆயிருக்குன்னு கவனிக்கும் போது ஜான் வெக்லிஃபோடைய சீஷர்களா ஜனங்க மாறி இருக்கிறாங்க. அப்படின்னா இவருடைய ஊழியம் ரொம்ப பெரிய ஊழியம். அதுக்கப்புறம் ஐரோப்பா கண்டத்தோடைய அந்த ஒரு ஈஸ்டர்ன் சைடு, சூரியன் உதிக்க திசையில அந்த சைட்ல என்ன இருக்குன்னு கவனிக்கும் போது இவருடைய ஊழியம் ரொம்ப பெருசா நடந்திருக்கு. சோ அதனால என்ன நடக்குதுன்னு கவனிக்கும் போது இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு இவர் மேல மிகப்பெரிய கோபம். ஏன்னா பைபிள் எல்லார் கையில கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஜனங்க படிச்சுட்டு அந்த அமைப்புக்கு அவங்க கேள்வி கேட்குவாங்கன்னு சொல்லிட்டு இவரை மிகவும் துன்புறுத்திருக்கிறாங்க. அந்த ஒரு நாட்கள்ல நம்ம கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, இதை நம்ம கவனிக்கும் போது இந்த ஒரு சபை 1367 இருந்து 1517 வெறும் 150 வருஷம், ஒரு சின்ன காலம் தான், ஒரு 150 வருஷம் தான் இந்த ஒரு சபை காலம் இருந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, மத்த சபையை பார்க்கிலும் ரெண்டு விஷயம் வரக்கூடிய சபை நாட்கள்ல சொல்லப்படாது. என்னன்னு கவனிக்கும் போது அந்த குதிரையோடைய நிறங்கள் சொல்லப்படாது. அதே போல தேவனுடைய குணலட்சணம் பார், யோவான காமிக்க இல்லைங்களா, நீங்க பாருங்க அப்படின்னு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது இனிமே தேவனுடைய குணலட்சணமும் சரி உபதேசங்களும் சரி அவங்க மறுபடியும் அந்த ஒரு நிலைக்கு, அந்த ஒரு பரிசுத்த நிலைக்கு அந்த உபதேசங்கள் என்ன ஆக போகுது, மறுபடியும் அது புதுப்பிக்கிறதுனால அந்த ஒரு 2 தகவல் என்ன ஆகாது, வசன பகுதியில கொடுக்காது. அதுல முதல் சபை எதுன்னு பார்க்கும்போது இந்த சர்தை சபை தான். உபதேசம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியுமாக அந்த அப்போஸ்தலர்கள் தந்த உபதேசம் மறுபடியுமாக எது என்ன ஆகுது, அது உயிர்ப்பில் அந்த டாக்டரினுக்கு ஜீவன் வருது நம்ம கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இதுக்கு முன்னாடி இருந்த சபை காலம் எப்படி இல் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. இல் டவுன் என்ன அர்த்தங்க, ஒரு பெரிய மலையில இருந்து அது கீழே இருக்குன்னா சர்ன்னு கீழே இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி உபதேசம் கீழே போயிடுச்சு. இப்போ வரக்கூடிய 3 சபை எப்படின்னா இல் அப், அப்படியே உபதேசம் என்ன ஆகுது, மறுபடியும் அப்படியே மேல் நோக்கி போறது நம்ம கவனிக்கிறோம். சரி, இந்த ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கும் போது இப்போ வசன பகுதிக்குள்ள நம்ம கடந்து போலாம். அதாவது 5வது முத்திரை திறக்கும் போது என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தை நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்ட அந்த ஒரு பரிசுத்தவான்களுடைய கூக்குரல் என்ன ஆகுதுன்னா கேட்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையான சத்தியத்துக்கோசரம் அநேக பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தங்களுடைய ஜீவனை என்ன பண்ணிருக்கிறாங்க, அப்படியே அவங்க மரிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம கவனிக்கும் போது
ஒரு குடும்பத்தை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னு கவனிக்கும் போது ஒரு சிங்க கபியில விட்டுட்டு அந்த சிங்கத்தை 40 நாள் பட்னி போட்டுட்டு திடீர்னு வந்து அந்த ராஜா சொல்லுவாரு, நீ இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சிட்டனா உனக்கு கேட் வெளியே இருக்கு, நீங்க அப்படியே போயிடலாம். அப்படி நீங்க மறுதளிக்கலன்னா சிங்கத்துக்கு நீங்க இரையா ஆவீங்கன்னு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சத்தியத்துக்காக அந்த ஜனங்கள் நிக்கும் போது சிங்கத்தை திறந்து விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அங்க வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எப்படி சாகடிக்குவாங்கன்னா பேட்ச் பேட்சா. அதாவது பேட்ச் பேட்சானா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் குடும்ப தலைவரை சிங்க கபியில போட்டு அந்த சிங்கம் அப்படியே கடிச்சு கொதுரும். அப்படி கடிச்சு கொதுரும் போது அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்துட்டு, நீங்க இன்னும் கர்த்தர் இயேசுவை ஏத்துக்கொள்ளுகிறீங்களா இல்ல தப்பிக்கிறீங்களான்னு கேட்குவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்க கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கிறோம். அப்படியே அந்த அம்மா முன்னாடி அந்த பையனை சிங்க கபியில போட்டு சாவடிப்பாங்க. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நிகழ்வுல நம்ம கவனிக்கும் போது என்ன பாயிண்ட் நம்ம சொல்ல விரும்புறோம் பார்க்கும்போது, அந்த மரிச்ச பரிசுத்தவான்களுடைய ரத்தம், அவங்களுடைய அந்த ஒரு சாட்சி, தேவனுடைய வசனத்துக்கு நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தைகள் நிமித்தமாக என்ன ஆகுதுன்னா கேள்வி கேக்குது. ஒருவேளை அடுத்த வசனத்துல நம்ம கவனிக்கும் போது இது மிகப்பெரிய நம்மளுடைய விசுவாசத்தின் ஒரு பரீட்சை, இல்லைன்னா இது மிகப்பெரிய ஒரு விட்னஸ். ஏன்னா இவ்வளவு சபை காலத்துல நம்ம ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வரலாற்றை பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு கவனிக்கும் போது, நம்ம எந்த சபை காலத்துல இருக்கிறோம்? 7ஆம் சபை காலத்துல இருக்கிறோம். அதாவது மிச்ச இருந்த 6 சபை காலத்தை பார்க்கிலும் நமக்கு ரொம்ப 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 எது ரொம்ப முக்கியம்னு பார்க்கும்போது அந்த விசுவாசத்தின் பலப்படுறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை முன்னாடி வைக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கவனிக்கும் போது, அவங்களுடைய அந்த ஒரு ரத்த சாட்சியா மறிச்ச அந்த ஒரு சாட்சியை நம்ம படிச்சு பலப்பட்டு நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அந்த விசுவாசத்தின் போராட்டத்துல நம்ம என்ன ஆகணும் மேற்கொள்றதுக்கு தான் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷமே இருக்கு. ஒருவேளை நமக்கு வரக்கூடிய பரீட்சை சோதனை நம்ம கவனிக்கும் போது நம்மளுடைய மனசு எங்க போனோம்னா, அந்த அப்போஸ்டல் காலத்துல இருந்து துவங்கி அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புல ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் எப்படி துடிச்சு செத்தாங்களோ, சத்தியத்துக்காக அவங்க நின்னாங்களோ, அது நம்ம கவனிக்கும் போது நமக்கு வரக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள் நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒப்பா பார்க்க முடியாது. மாறாக நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்க எப்படி அந்த விசுவாசத்துல நின்னாங்களோ அந்த விசுவாசத்துல நாமும் நிக்க தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு மிகப்பெரிய பலத்தை இந்த ஒரு வெளிப்படுத்தல கொடுத்திருக்கிறார். நம்ம கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அதுலயோ விசேஷமா முத்திரைகள் நம்ம எடுத்து பார்க்கும் போது இது ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய அனுபவம் தான் இது முத்திரையா காணப்படுது, நம்ம கவனிக்கிறோம். சோ நம்ம இது கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம கவனிக்கும் போது ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அதாவது சர்ச் ஹிஸ்டரி பத்தி ஃப்ரோம்ஸ் என்னக்கூடியவர் த ப்ராஃபட்டிக் ஃபெய்த் ஆஃப் அவர் ஃபாதர்ஸ், அதாவது தீர்க்க தரிசனத்தில் நம்மளுடைய பிதாக்களுடைய விசுவாசம் என்னக்கூடிய ஒரு புஸ்தகத்துல அவர் எழுதும் போது, ஒருவேளை நம்ம அந்த சபையோடைய வரலாற்றை நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா நம்ம ஆச்சரியத்தோடு அதிர்ச்சி அடைவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க என்ன இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவங்க விசுவாசத்துல அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா நின்னு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் வசனத்துல நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். பாருங்க, கொல்லப்பட்ட ஆத்மாக்களை எங்க கண்டாரா? பலிபீடத்தின் கீழ். பலிபீடம், ஒருவேளை ஆசரிப்பு கூடாரத்துல அந்த பலிபீடம் பார்த்தோன்னா எப்படி அவங்க பலி செலுத்துவாங்க? அறுத்துருவாங்க, ஸ்லைன் பண்ணிடுவாங்க. ஸ்லைன் பண்ணிட்டு அப்படியே ரத்தம் ஊத்தும், துடிச்சு சாவாங்க. செத்துட்டு போயிருக்க அந்த ஆடை என்ன பண்ணுவாங்கன்னு கவனிக்கும் போது அப்படியே அந்த பலிபீடத்துல வச்சு எரிச்சிடுவாங்க. எரிச்சு என்ன பண்ணிடுவாங்க? சாம்பல் ஆக்கிடுவாங்க. இதே போலதான் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க. ஒருவேளை அங்க ஆடா இருந்திருக்கு, உண்மையில நிஜத்துல எப்படின்னா பரிசுத்தவான்கள் அவங்களுடைய பலிபீடத்துல அவங்களுடைய ஆத்மாவை என்ன பண்ணிருக்கிறாங்க? பார்த்திருக்கிறாங்க.
அப்படின்னா இது என்ன குறிக்குது நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஆத்மாக்கள் நம்ம கவனிச்சோம். ஆத்மா என்னன்னா அது மனுஷனை தான் குறிக்குது. அதுலயும் விசேஷமா ரெவலேஷன் லாங்குவேஜ்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம கவனிக்கும் போது ஆத்மாக்கள் சொல்லும் போது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். உண்மை உள்ளவர்கள் அந்த சபை வகுப்பார்க்காக உண்மை உள்ளவர்களைத்தான் ஆத்மாக்கள் சொல்றாங்க. அவங்க உண்மையாவே கர்த்தர் இயேசுக்காக சாட்சியா மறிச்சவங்க அன்பானவர்களே. சோ கவனிக்கும் போது இவங்க எப்படி கொல்லப்பட்டாங்க சொல்லும் போது இவங்களுடைய காரியத்தை சொல்லர்த்தமா வெளிப்படத்துல சொல்லப்பட்டிருக்கு. 24 நம்ம வாசிக்கலாம். ரெவலேஷன் 24. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் பாருங்க, சிறைசேதம் பண்ணப்பட்ட ஆத்மாக்களையும், தலையில சிறைசேதம் பண்ணப்பட்ட ஆத்மாக்களை அப்படின்னா முற்றிலுமாக சுய சித்தத்தை வைத்து தேவ சித்தத்தை செஞ்சு அவங்களுடைய அழைப்புதலும் தெரிந்து கொள்ளுதலும் உண்மையாக்கி கொண்டு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த உண்மை உள்ளவர்களும் அவங்க மறிச்சு காமிச்சிருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை நிமித்தமும் அந்த ஒரு சாட்சி நிமித்தமும். அப்படின்னா இது வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு, தேவனுடைய வார்த்தைக்காக அவங்க மறிச்சிருக்கிறாங்க. பைபிள் சொல்றத அவங்க தவறாம கடைபிடிச்சிருக்கிறாங்க. எந்த சூழல்ல பார்க்கும்போது ரெண்டு விதமான ஒப்பீனியன்ஸ் மத்தியில சத்தியமா அசத்தியமான்னு பார்க்கும்போது தேவ வார்த்தை என்ன சொல்றதோ அதுதான் சத்தியம், அதுதான் நாங்க விரும்புவோம், அதுதான் நாங்க அதுக்காகத்தான் ஜீவன் கொடுப்போம்னு அந்த விசுவாச துரோகத்தின் காலத்திலேயே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தங்களை காத்து நிரூபிச்சிருக்கிறாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, தங்களை குறித்து சாட்சி ரொம்ப முக்கியம். அந்த குணலட்சணத்தை அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கர்த்தர் இயேசு போலவே பிரதிபலிச்சு அவங்க உண்மையான பரிசுத்தவானா வாழ்ந்திருக்கிறாங்க. எதை மத்தியிலன்னு பார்க்கும்போது அந்த அப்போஸ்டசி மத்தியில விசுவாச துரோகம் வந்திருக்கு. கேட்டின் மகன் உக்காந்துட்டு இருக்கிறாங்க. அங்க காலத்தையோ பிரமாணத்தையோ அவங்க மாத்திருக்கிறாங்க. ஆனாலும் தேவ வார்த்தைக்கும் அவங்களுடைய குணலட்சணத்துக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸே இல்லாத வாழ்ந்த பரிசுத்தவான்கள் குறித்து தான் இந்த 9ஆம் வசனம் நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், தேவனுடைய பலிப்பீட மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுடைய சாட்சி, உண்மையான பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்களுடைய சாட்சி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 10ஆம் வசனத்துக்கு போலாம். ரெவலேஷன் 6:10. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். கவனிங்க, இந்த வசனம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு நிகழ்வு இருந்துச்சு. முற்பிதாக்கள்ல யாரு, ஆபேலோட ரத்தம். காயின் வந்து ஆபேல அடிச்சு கொண்டுட்டு பிறக்க தேவன் கேட்கிறார், ஆபேலோட ரத்தம் என்ன பண்ணுது, கூப்பிடுது, கேக்குது அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு உண்மையான பரிசுத்தவான் மரிச்சிட்டா, அவங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டுட்டா, தேவன் வந்து அத பார்க்காம சரி செய்யாம இருக்க மாட்டார். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி மரிச்ச பரிசுத்தவான்களுடைய உள்ளான உணர்வு வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். எப்படின்னா, நாங்க உண்மையும் உத்தமமா வாழ்ந்து மரிச்சோமே, தேவனே எப்போ நீங்க நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவீங்க? அதாவது உயிரோட இருக்கிறவங்க பத்தி நம்ம பேசல, மரிச்சவங்க குறித்து நம்ம பேசுறோம். அவங்க மரிச்சிட்டாங்க, தேவன் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. எப்படின்னா, தங்களுடைய மரணத்துல உண்மையும் உத்தமமா வாழ்ந்து மறிச்சதுனால கேட்கிறாங்க கேள்வி, எது வரைக்கும் நீங்க வந்து இந்த அக்கிரமத்தை நீங்க பொறுத்து நிற்பீங்க? எப்போ நீங்க நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவீங்க? எது? இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு, இந்த விசுவாச துரோகம், அந்த கேட்டன் மனுஷன், அந்த ஒரு பாலாக்குகிற அருவருப்பு, அந்த ரோமன் காத்தலிக்கோட அமைப்பு, அந்த அமைப்பு ஜனங்களை வந்து இந்த அளவுக்கு சீரில்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போதே,
எப்போ நீங்க இதை சரி செய்வீங்க? இந்த கோபம் நம்மளுக்கு வருதுங்களா நீதிமானா? ஆனா இது யார் சொல்றாங்கன்னு பார்க்கும்போது மரிச்ச பரிசுத்தவான்கள். சோ இதுக்கான காரியம் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் அவங்களுடைய கூக்குரல கேட்கிறார். கேட்காமலா போல கேட்கிறார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய உணர்ச்சியும் தேவன் பார்க்காம இல்ல. இது எப்படின்னா ஒரு போன் மெசேஜ் எப்படி ரிங் ஆகுது, அதே போல ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய அந்த ஒரு உணர்வு தேவனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு மெசேஜா, ஒரு தகவலா போய் சேருது. அதனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, முதல் நாள் சபையில அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த உபதேசம் கீழே போனா கூட அமைதியா இருந்துட்டு 5வது சபையில இருந்து அவர் ஆக்ஷன் எடுக்கிறார். என்னன்னா ஜான் வெக்லிஃப், ஜான் ஹஸ், இவங்க 2 பேர் மூலியமா என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிய தோகுறார். பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்படியே யூரோப்பு, இங்கிலாந்து எனக்கூடிய தேசங்களை பரவுது. இதே அந்திகிறிஸ்து அமைப்புக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பதிலடி ஆகுது. பரிசுத்தவான்களுடைய அந்த ஒரு கூக்குரல் தேவனுடைய சமூகத்துக்கு போது நம்ம கவனிக்கிறோம். சரி, ஆனாலும் இந்த கேள்விக்கான விடை இது ஆகாது. தேவனுடைய அந்த ஒரு சத்தம், அது பரிசுத்தவான்களோட சத்தம் பரலோகத்துக்கு போனாலும் 2 கேள்வி அது கேள்வியா தான் இருக்கும் பரிசுத்தவான்களுக்கு. என்னன்னா, நீங்க எப்போ நியாய தீர்ப்புக்கு கொண்டு வர போறீங்க? யார? இந்த மாதிரி செய்யக்கூடிய ஜனங்களை. முதல் கேள்வி. 2வது கேள்வி, எங்களை எப்படி கொலை செஞ்சாங்க பாத்தீங்களா, அது எவ்வளவு நாள் தான் நீங்க தாமதமா வெயிட் பண்ணுவீங்க? இந்த சொசைட்டி, இந்த ஒரு சமுதாயம் இந்த அளவுக்கு தீமையினால வேரூண்டி இருக்கிறத நீங்க எப்ப எடுத்து போடுவீங்க? இந்த 2 கேள்வி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது இந்த நாள்ல நம்ம பதில் கவனிக்க போறோம். சோ முதல் கேள்விக்கான பதில், எப்போ இந்த பாபிலோனுக்கு நீங்க நியாயம் தீர்ப்பீங்க? எப்போ நீங்க நியாயம் தீர்ப்பீங்க? இது எந்த சபையில கேட்கப்படுற கேள்வின்னு கவனிக்கும் போது 5வது சபை, 5th சர்ச்சில் கேட்கக்கூடிய கேள்வி. கவனிங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் முதல் 4 சபையில கேட்கப்படாத கேள்வி 5வது சபையில கேட்கப்படுது? 2வது சபையிலே கேட்டிருக்கலாம், 3வது சபையிலே இது கேட்டிருக்கலாம், 4வது சபையில இந்த வார்த்தை கேட்டிருக்கலாம். ஏன் 5வது சபையில இந்த கேள்வி கேட்கப்படுது? தேவனே, இந்த மாதிரி செய்யறவங்கள எப்போ நீங்க நியாய தீர்ப்பீங்க எனக்கூடிய விஷயத்த ஏன் 5வது சபையில கேட்கப்படுது? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் கேட்கப்படுது? சரி, இப்ப அதுக்கான பதில் நமக்கு எப்போ தெரியும்? எப்போ பாபிலோன தேவன் நியாய தீர்ப்பு கொண்டு வந்தாரு? 1878, 1874. கர்த்தர் இயேசு 78 1874 கர்த்தர் இயேசு வந்துட்டார். 1874 வந்துட்டார். 1878 அந்த 3 வருஷ காலத்துக்கு பிறகு அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது பாபிலோன நியாயத்துக்கு கொண்டு வந்தார், நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு வந்தார். 1878. ஆனா ஏன் 5வது சபையில இந்த ஒரு கேள்வி கேட்கப்படுது? இதுதான் கொஸ்டின். அதுக்கான விடை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். 11ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்போ அந்த ஒரு ஆத்மாக்கள் தேவனிடத்துல கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்டதுக்கான பதில் என்னன்னா, இப்போ கேள்வி கேட்ட எல்லா ஆத்மாக்கள், இந்த இடத்துல ஆத்மான்னு சொல்லும் போது மரிச்ச உண்மையான பரிசுத்தவான்களுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா வெள்ளை அங்கி கொடுக்கப்படுது. வெள்ளை அங்கி கொடுக்கப்படுது. எப்போ கொடுக்கப்படுதுன்னா அவங்களுடைய சகோதரர்கள் கூட சேர்க்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வெள்ளை அங்கி கொடுக்கப்படுது. அப்படி அந்த சகோதரர் கூட சேர்ந்து அவங்க வெள்ளை அங்கி கொடுக்கும் போது அது கொஞ்சம் காலம் போகும். அது எவ்வளவு காலம்னு வசனம் கொடுத்திருக்குன்னா எவ்வளவு காலங்க?
அது வந்து ஒரு சிறிய காலம், ஒரு லிட்டில் சீசன், ஒரு சின்ன காலம். அந்த ஒரு சின்ன காலம் வரைக்கும் அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஒரு வெள்ளை அங்கிய தெரித்து கொள்ள முடியாது. அப்படின்னா வெள்ளை அங்கினா என்ன அர்த்தம்? ஒயிட் ரோப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்ம ஒயிட் ரோப் வெள்ளை அங்கி பார்க்கும்போது அது என்ன குறிக்குதுன்னா அந்த ஒரு நீதிமானாக்கப்படுற நிலை. நம்மளுடைய அந்த ஒரு துர்நாற்றமா இருந்த அந்த ஒரு கந்தையும் குப்பையா இருந்த அந்த ஒரு அங்கி தான் நம்மளுது. கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த வெள்ளை அங்கிய தரிச்சிட்டாரு. அன்னில இருந்து நம்ம என்ன ஆயிட்டோம்னா நீதிமானாக எண்ணப்பட்டுட்டோம். ஆனா இந்த ஒரு வெளிப்படத்துல என்ன நடக்குதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா என்ன கொடுக்கப்படுது? வெள்ளை அங்கி கொடுக்கப்படுது, தனித்தனியா கொடுக்கப்படுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன தனித்தனியா கொடுக்கப்படுதுன்னா அவங்க அழைக்கப்பட்டாங்க, வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டுச்சு. கர்த்தர் இயேசுடைய அந்த ஒரு பலியின் புண்ணியத்து நிமித்தம் அது கரைப்படாத தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில காத்து கொண்டாங்க. இப்போ உண்மை உள்ளவர்களா அவங்க மாறும் போது அவங்களுக்கான நீதிமான் எனக்கூடிய நிலை அவங்களுக்கே என்ன ஆயிடுச்சு? சொந்தமாயிடுச்சு. இனிமே இயேசு கிறிஸ்துவோடைய நீதி அவங்களுக்கு என்ன ஆகல? தேவையில்லை. ஏன் தேவையில்ல? ஏன் கர்த்தர் இயேசுடைய நீதி தேவையில்லைன்னு கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்துவே அவங்க தரிச்சு கொண்டு இயேசு கிறிஸ்துவாகவே அவங்க மாறுறதுனால மறுபடியும் இயேசு கிறிஸ்து என்னக்கூடிய அங்கே அவங்களுக்கு என்ன ஆகல? தேவைப்படல. ஏன்னா அவங்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா கிறிஸ்துக்களா மாறிட்டாங்க. சோ இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு சர்தை சபையில 5வது சபையில கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கூட நம்ம கவனிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த 5வது சபை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமே என்ன? He that overcometh shall be clothed in white raiment. அப்படின்னு என்ன அர்த்தங்க? யார் ஒருவன் ஜெயம் கொள்கிறாரோ அவருக்கு என்ன கொடுக்கப்படும்? வெள்ளங்கி வஸ்திரம் கொடுக்கப்படும். நம்ம கவனிக்கிறோம். சரி, இது வந்து நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரியிலே கண்டிப்பா உண்மை உள்ள ஜனங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. சரி, இப்ப நம்ம அந்த கொஸ்டினுக்கு திரும்ப போலாம். 10வது வசனத்துல இருக்கக்கூடிய கேள்வி நம்ம வாசிக்கலாம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்ற மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். இப்ப நம்ம கவனிக்கும் போது ஏன் இந்த ஒரு கேள்வி 5வது சபையில வந்துச்சு? ஏன் 4வதுல வந்திருக்கலாம், 3வதுல வந்திருக்கலாம், 2வதுல வந்திருக்கலாம், ஏன் 5வது சபையில வந்துச்சுன்னு கவனிக்கும் போது ஒரு சின்ன குரோனாலஜிக்கல் கால்குலேஷன் இருக்கு, கவனிங்க. அதாவது கர்த்தர் இயேசு இந்த பூமியில வந்து 33வது ஏடியில அவர் மரிச்சு பரலோகத்துல என்ன ஆயிட்டாரு? போயிட்டாரு. அப்ப இருந்த பரிசுத்தவான்களுடைய எண்ணம் மனசு எப்படி இருந்துச்சுன்னா தானியேல் தீர்க்க தரிசனத்தை அவங்க படிச்சிருக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது அவங்களுக்கு என்ன தீர்க்க தரிசனம் கிடைச்சிருக்குன்னா 1335 நாட்கள் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான். இந்த வசனத்தை அவங்க படிச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? 1335 வருஷம் ஒருத்தர் காத்திருந்தா கர்த்தர் இயேசு என்ன பண்ணிடுவாரு? வந்துருவாரு. வந்து அவங்க என்ன பண்ணிடுவாருன்னா தங்கள் இடத்துல கூட்டிட்டு போயிடுவாருன்னு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன கால கணக்கு போடும் போது கர்த்தர் இயேசு வந்த நாட்கள் எப்போனா AD 33. அங்கத்துல இருந்து 1335 வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கரெக்டா எந்த சபைக்கு வருதுன்னா 5வது சபைக்கு வருது. இப்ப 5வது சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய மனசு என்னன்னா இப்ப கர்த்தர் வந்துட்டு இருக்கணுமே, வந்த கர்த்தர் எங்களை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அவரோட கூட சேர்த்துட்டு இருக்கணுமே. ஏன் இன்னும் அந்தி கிறிஸ்து அமைப்பு இருக்கு? ஏன் இன்னும் கர்த்தர் வந்து அவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நீதியே சரி கட்டல? அதனாலதான் அவங்க கேட்கிறாங்க, இன்னும் எத்தனை நாள்? நீங்க சொன்ன மாதிரி 1335 நாட்கள் நீங்க உயிர்த்தெழுதல்ல இருந்து நாங்க காத்திருந்தோமே. அதனாலதான் முந்தின சபை காலத்துல என்ன சொல்லப்படல? சொல்ல கர்த்தர் வரல நாங்க சகிச்சுட்டு இருந்தாங்க கர்த்தர் வருவாருன்னு. ஆனா 5வது சபையில என்ன ஆயிடுச்சுன்னு கவனிக்கும் போது குரோனாலஜி பிரகாரம் வந்துட்டு இருக்கணுமே,
ஏன் வரலன்னு சொல்லும் போதுதான் இங்க முத்திரை எனக்குடைய சத்தியத்துல கர்த்தர் இயேசு ஒரு காலக்கணக்கு சொல்றார். அந்த காலக்கணக்கு வாசிங்க. 11 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் ஆனவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும். அதுதான் க்ளூ. 5வது சபையிலே சொல்லிட்டாரு, நீங்க எதிர்பார்த்து சரியான எதிர்பார்ப்பு தான். உங்களுடைய சபை காலத்துல நான் வந்திருக்கணும் நீங்க எதிர்பார்த்தது உண்மைதான். ஆனா உங்க சபை காலத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். ஏன்னா இன்னும் எவ்வளவு சபை காலம் போனோம்? இப்பதான் 5, 6 இருக்கு. 7வது சபை காலம் துவங்கும் போதுதான், லெவோதோக்கியா சபை துவங்கும் போதுதான் நான் வந்துருவேன். அதுல இருக்கும். உங்களுக்கு நான் ஒரு காலம் கணக்கு என்ன கொடுக்குறேன்னா, இந்த முத்திரை எப்போ ஓபன் பண்ணுதோ, 5வது சபையோடைய முத்திரை எப்போ ஓபன் ஆகுதோ, எப்போ ஓபன் ஆகுதுங்க, எப்போ ஓபன் ஆகுதுன்னா அந்த சபையோடைய முடிவுல, அந்த சபையோடைய முடிவுல ஓபன் ஆகுதோ அங்கத்துல இருந்து ஒரு சின்ன காலம் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துட்டார். இப்ப நம்ம கவனிக்கும் போது அந்த சின்ன காலம் தான் இப்ப கால்குலேட் பண்ண போறோம். சின்ன காலம்னா பைபிள்ல என்ன 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 குறிக்குதுன்னா, சின்னது லிட்டில் அப்படின்னா மைக்ரோ, காலம்னா குரோனோஸ். அப்படின்னா ஒரு குரோனோஸ் எவ்வளவுன்னா 360 வருஷம், 360 இயர்ஸ். அப்படின்னா எப்படி நம்ம இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கவனிக்கும் போது நல்லா கவனிங்க. இந்த ஒரு காரியத்தை கவனிங்க. இந்த காரியம் மைக்ரோ குரோனோஸ், சின்ன காலம். இந்த காலத்தை குறித்து நம்மளுடைய மூத்த சகோதரர் டிஃபைன் பண்ணும்போது எப்படி சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் அவங்க மரிக்கும் போது தேவன் எப்படி ஆறுதல் படுத்துறாருன்னா, கவனிங்க. மகனே, அப்படியே அவங்க உயிர் போகுது, மகனே மகளே கொஞ்சம் நீங்க அப்படியே படுத்துருங்க. ஒரு தாய் சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு தாய் தேடுறது போல, கண்மூடி தூங்க ராஜா, தூங்கிடுமா, ஏன்னா இது உங்களுடைய இருண்ட நாட்கள், இப்ப நீங்க தூங்கக்கூடிய காலம். ஆனா நீங்க விழிக்கும் போது என்ன வந்துரும், அதிகாலை வந்துரும். அப்படின்னு என்ன அர்த்தங்க, அதிகாலைன்னு என்ன அர்த்தம், ரிசரக்ஷன் வந்துரும். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, மகனே மகளே, உபத்திரத்துல இருக்கிறீங்கள, அந்தி கிறிஸ்துனால நீங்க மறிக்கப்பட்டீங்கள, தூங்குடா 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 தூங்க வைக்கிறார். இப்போ அந்த கால கணக்கு எப்படி கால்குலேட் பண்ணோம் நம்ம கவனிக்கிறோம். நம்மளுடைய அன்பின் பிதா என்ன பண்றாருன்னா டைம் பிக்ஸ் பண்றார். 5வது முத்திரை ஓபன் பண்ணும் போது அந்த சபையோடைய முடிவு காலம் எப்போனா 1517. அப்படின்னா 5வது சபை முடியுது, 6வது சபை ஸ்டார்ட் ஆகுது. அந்த 5வது சபை முடிவு 1517 இருந்து 360 நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எந்த வருஷம் வருதுங்க, 1877. அப்படின்னா 1517 1517 இருந்து 360 வருஷம் கால்குலேட் பண்ணா 1877 1874 வருஷம் வரைக்கும் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பூமியில தூங்கி இருப்பாங்க. எப்படி ஒரு தாய சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு அம்மா சொல்லுவாங்களே, தூங்குடா மகனே, இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும், தூங்கு தூங்குன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவன் என்ன பண்றாருன்னா அவங்க நித்திரைக்குள்ள போக அனுமதிக்கிறார். எப்போ 1878 ஆண்டு துவங்குதோம், முதலாவது உயிர்த்தெழுதல்ல எந்திரிப்பாங்க. அவங்க முதலாவது உயிர்த்தெழுதலை ஏந்திரிக்கும் போது பேரலா கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு, பாபிலோன நியாயத்துக்கு கொண்டு வரார். இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம். இவ்வளோ சபைக்கு சொல்லாம, அதாவது 4 சபையில பரிசுத்தவான்கள் கேட்கல, ஏன் நாங்க கஷ்டப்படுறோம், ஏன் நாங்க மறிக்கிறோம்னு 5வது சபைக்கு அவங்க கேக்குறாங்க. எங்களுடைய ரத்தம் பலிபீடத்துல என்ன ஆகுது, சிந்தப்படுதே. கேட்கும் போது தேவன் பதில் சொல்றாரு கர்த்தர் இயேசு மூலியமாக, பாபிலோனுக்கு நான் நியாய தீர்ப்பு எப்போ கொடுக்கப்படுவேன்னா அந்த சின்ன காலத்துல, அந்த கொஞ்ச காலத்துல என்ன ஆகும்னு பார்க்கும்போது நீங்க நித்திரைக்குள்ள இருப்பீங்க,
எப்படி ஒரு தாய் வந்து தன்னுடைய மகளை வந்து தூங்க வைக்குது, அந்த மாதிரி நீங்க தித்திரைக்குள்ள தூங்குவீங்க. ஆனா நீங்க விழித்து ஏந்திரிக்கும் போது அந்த பாபிலோனுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும்? ஒரு நியாய தீர்ப்பு வந்துட்டு இருக்கும். இதுதான் ஏற்ற கால சத்தியம். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? நம்மளுடைய மூத்த சகோதரர்கள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு காலகட்டம் வச்சாங்க பாத்தீங்களா? எபேசு 33-70, சிமர்னா 70-313, பெர்கமு 313-1157, தியத்ரா 1157-1367, சர்தை 1367-1517, பிலதெல்பியா 1517-1874, லெவதோக்கியா 1874 தெரியாது. சோ இந்த ஒரு காலம் பாத்தீங்களா? இது வந்து தேவனே வந்து ஒவ்வொரு சபைக்கும் அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா குரோனாலஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாரு. இந்த சபை காலம் இவ்வளவு வருஷம் தான் இருக்கணும், இந்த சபை காலம் இவ்வளவு வருஷம் தான் இருக்கணும். ஒரே ஒரு சபைக்கு மட்டும் சொல்லல. அந்த சபை எதுன்னு பார்க்கும்போது லெவதோக்கியா. லெவதோக்கியாக்கு விட்டு மத்த எல்லா சபைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா காலத்தை குறிக்கிறார். ஒரு 2 உதாரணம் நம்ம கவனிக்கும் போது, தியேத்தரா சபை அது முடிவுல இருந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை கவனிக்கலாம். நம்ம ஏற்கனவே படிச்சோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 2:21. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் நேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இது வந்து யாருக்கு சொல்றாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு பேப்பசி போகும் மார்க்கத்துக்கு சொல்றாங்க. உங்க நான் டைம் கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணல, மன திரும்பல. அந்த டைம் எவ்வளவுன்னா 360 வருஷம். தியேத்தரா சபையோடைய ஆரம்பத்துல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 360 வருஷம் எங்க வருதுன்னா, மார்ட்டின் லூதர் என்ன வர்றாரு, உள்ள வந்துடுறாரு. போப்பு மார்க்கத்துக்கு அந்த எட்டன்பர்க் சர்ச்ல என்ன பண்றாருன்னா அந்த ஒரு 95 தீசிஸ் எழுதுறாரு. அந்த ஒரு காலம். நெக்ஸ்ட் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் அவர்களை கொலை செய்யும்படி அவளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. பாருங்க, 5 மாதம் அளவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்தை காலத்துல அந்த பரிசுத்தவான்களை அவங்க துன்பப்படுத்துவாங்க. இது எப்படின்னா தேல் கொற்ற அனுபவம் யாருக்குன்னா அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு. எப்போ பைபிள் வந்து ஜான் வெக்லிஃப்னால டிரான்ஸ்லேட் பண்ணி ஊரெல்லாம் கொடுக்கப்படுதோ ஜனங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தேல் கொற்ற அனுபவம் எவ்வளவு மாசம்? 5 மாசம். 5 மாசம்னா 5 into 30 150 வருஷம். அந்த 150 வருஷம் முடிவுல மறுபடியும் யார் வந்துடுறாரு? மார்ட்டின் லூதர் உள்ள வந்துடுறாரு. ஆனா இப்ப குரோனாலஜிக்கலா பரிசுத்தவான்களை உறுதிப்படுத்துற வண்ணமாக சர்தை சபையில அவங்களுக்கு இருந்த எண்ணம் என்னன்னா, கர்த்தர் இயேசு வந்துட்டு இருக்கணும் இல்லையா? அது வந்து தவறான ஒரு கால்குலேஷன் தான். 33-1335 வருஷம். ஆனா சர்தை சபை துவங்கிட்ட பிறகு கூட பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது அவங்களுக்கு இருந்த கேள்விய வசனத்திலேயே தேவன் என்ன பண்றாருன்னா கிளியர் பண்றாரு. எப்படின்னா 6:11 அந்த ஒரு சிறு காலம் 5ஆம் முத்திரை ஒடிக்கப்படும் போது பரிசுத்தவான்களுடைய அந்த ஒரு கூக்குரல், அந்த ஒரு சத்தம் வந்து என்ன ஆகுதுன்னா, சிறு காலம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த சபையோடைய முடிவுல இருந்து 360 வருஷத்துல என்ன ஆயிடும்னா, நீங்க இந்த மண்ணுக்குள்ளதான் இருப்பீங்க. அந்த 360 வருஷத்துடைய முடிவுல முதலாம் உயிர்த்தெழுதல் அது வந்து வந்துடும். உங்களுக்கான முழு இளைப்பாறுதல் வந்துடும். கர்த்தர் இயேசுவோட அந்த அதிகால வெளிச்சத்தை நீங்க என்ன பண்ணலாம்? சந்தோஷமா சுதந்திரிச்சு கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம கவனிக்கும் போது 2 வார்த்தையை நம்ம கவனிச்சோம். எப்போ நீங்க நியாய தீர்ப்பு கொண்டு வருவீங்க, இந்த ஜனங்களை எப்போ நீங்க சரி கட்டுவீங்க கவனிக்கும் போது, நியாய தீர்ப்பு பாபிலோனுக்காக நியாய தீர்ப்பு எப்பன்னு பார்க்கும்போது 1878 அவர் என்ன பண்ணிட்டாரு? நியாய தீர்த்துட்டார். அவருடைய வாயிலிருந்து என்ன பண்ணிட்டாரு? வாந்தி பண்ணிட்டார். அந்த அமைப்பை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆனாலும் இன்னும் அந்த அமைப்பு என்ன இருக்கு? உயிரோட தான் இருக்கு. இது எப்போ முடியும்னா 6:11 நம்ம கிளியரா வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய
ம். தங்கள் உடன் பாருங்க, பணிவிடைக்காரர்கள் அவங்கள போலவே சில ஜனங்கள் என்ன ஆகுவாங்களா? கொலை செய்வார்கள். கொலை செய்யப்படுவார்கள். இவங்க யாரு? அவங்கள போலவே சகோதரர்கள் கொலை செய்யப்படுவார்கள். இங்க யாருன்னா, இது வேற யாரும் இல்ல, 7ஆம் சபை காலத்துல வாழ்கிற நம்மள தான் குறிக்குது. ஏன் 7ஆம் சபை காலத்துல நம்மள குறிப்பிடுறாருன்னு கவனிக்கும் போது, 6 சபை காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் மரிச்சாங்க, உயிர் தெழுந்துட்டாங்க. இப்போ ரிமைனிங், அதாவது மிச்சம் இருக்கக்கூடிய யாருங்க? 7ஆம் சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள். இவங்களுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் தேவனுடைய கோபாக்கினை என்ன நடக்கும்னா, இந்த அந்தி கிறிஸ்து எனக்கூடிய பேர் சபைகள் மேல முழுமையா வந்து சேரும். அப்படி முழுமையா வந்து சேரும் போது முழு அமைப்பையும் அவர் என்ன பண்ண போறாருன்னா அழிச்சிடுவார். இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே வெளிப்படுத்தின, அதாவது எசேக்கியேல் 38:39 நம்ம கவனிக்கும் போது, அந்த ஆர்மகதான் எனக்கூடிய முழு மகா யுத்தத்துல என்ன பண்ண போறாருன்னா, பேர் சபையும் இந்த உலகத்தின் அமைப்புகளும் தேவன் முற்றிலுமா என்ன பண்ண போறாரு? நாசம் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி அந்த சகோதர வகுப்பா இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய ஓட்டத்தை என்ன பண்ணுவோம்? ஓடி முடிப்போம். இதுதான் நம்ம கவனிக்கும் போது 5வது முத்திரையோடைய கன்க்ளூஷன்ல ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை, அவங்களுடைய கேள்விக்கான பதில். அந்த கேள்விக்கான பதில் பார்க்கும்போது, பாபிலோனோட நியாய தீர்ப்பு எப்போ? 1878ஆம் ஆண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுடைய முழு அழிவு எப்போ? உண்மையான பரிசுத்தவான்கள் அந்த 1,44,000 பேர், நீங்களும் நானும் அந்த மரிச்சாதான் அவங்களுடைய முழுமையான அழிவு இருக்கும். நம்ம கவனிக்கிறோம். நாம் மறுரூபம் ஆகும் போது அந்த அழிவு நம்ம என்ன பண்ணுவோம்? கண் கூட பார்ப்போம். யார் கூட? நம்மளுடைய ஆண்டவர் கூட. இதுதான் 5வது முத்திரையில் இருக்கக்கூடிய சத்தியங்கள். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுக்குள் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான சத்தியத்தை நம்ம அடுத்த வாரம் தியானிக்க போறோம். 6வது முத்திரை. 6வது முத்திரை எந்த அளவுக்கு முக்கியம்னா, வரக்கூடிய மகா உபத்திரவத்துக்கான பேரலல் 6வது முத்திரையில நம்ம கவனிக்க போறோம். ரொம்ப முக்கியமான சத்தியங்கள் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல தியானிக்கிறதுனால இது ஒரு வெளிப்படுத்தின விசேஷ ஸ்டடிக்கு தொடர்ச்சியா நீங்க ஜெபத்துல வைக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் இல்ல, அடுத்த கிளாஸ் வரும்போது ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம முந்தின பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வாட்டி நம்ம தியானிச்சுட்டு வர்றது ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். நம்ம கவனிக்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.